Taste the Daily. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணம் 5வது நாளாக கடலூர் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், அங்கு இருக்கக்கூடிய முழுமையான கள விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது கடலூர் மாவட்டத்திலே கடலூர் சட்டமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே உற்சாகமான ஒரு எழுச்சியான வரவேற்போடு தீவிரமாக எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு பகுதியில் நடந்து சென்ற மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு மேல்முகமாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு பகுதியிலே பொதுமக்கள் மத்தியிலே உரையாற்றவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 5வது நாளாக கடலூர் சட்டமன்ற தொகுதியுடைய ரெட்டிச்சாவடியிலே தொடங்கிய உற்சாக வரவேற்பு மஞ்சக்குப்பம் எம்ஜிஆர் சாலை அருகில் உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. டவுன் ஹால் எதிரிலே அதே போன்று கடலூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டு உட்லேண்ட் ஹோட்டல் அருகில் அவர் அந்த நடந்து சென்று மக்களோடு மக்களாக பல்வேறு குறைகளை கேட்டவாறு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை தந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அதாவது கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தரைக்காட்டு காளியம்மன் கோவில் அதாவது நியூ சினிமா திரையரங்கம் அருகே இந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. அந்த பகுதிக்கு இன்னும் சில நொடிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் வரவிருக்கிறது. குறிப்பாக அந்த மக்களோடு மக்களாக சாலையில் நடந்து சென்று அந்த பகுதியிலே மக்களுடைய குறைகளை கேட்பதற்கும் ஆளுகிற திமுக அரசினுடைய அட்டூழியங்களை மக்கள் விரோத போக்குகளை சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை போதைப் பொருள் நடமாட்டத்தை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை கற்பழிப்பு என பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த மக்களுடைய வேதனையை கேட்டறியவிருக்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்களுடைய இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் புதிய பேருந்து நிலையம் கடலூரினுடைய மைய பகுதியிலே அமைக்க வேண்டும். அதிமுக அரசு அந்த கடலூர் மாவட்டத்திற்காக ஒரு பேருந்து நிலையத்தை கொண்டு வந்தார்கள் என்கிற காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த பேருந்து நிலையத்தை கடலூர் மைய பகுதியை விட்டு கடலூருடைய கடக்கக்கூடிய பகுதியிலே திமுக அரசாங்கம் காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருப்பதாக இன்று காலையிலே நடந்த குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சார்பிலே கோரிக்கை மனுவை பொதுச்செயலாளர் வழங்கியிருக்கிறார்கள். அந்த பேருந்து நிலையத்தை கடலூருடைய மைய பகுதியிலே அமைத்து தரப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று அரசு விவசாய கல்லூரிகள் அமைக்கப்பட வேண்டும். அதாவது இந்த நாடே விவசாயிகளை நோக்கித்தான் இருக்கிறது. சுழன்றது ஏற்புனது உலகம் உழன்றும் உழவே தலை என்றார் வள்ளுவர். ஒரு விவசாயியை நோக்கித்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய துயரத்தை அவர்கள் சிந்தும் வியர்வையை அவர்கள் உதிக்கும் ரத்தத்தை முறிந்தவராக விவசாயிகளுடைய பாதுகாவலனாக குடிமராமத்து நாயகனாக புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி செயல்பட்டிருக்கிறார். பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாயிகளுக்காக செய்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட விவசாய பெருமக்களுடைய அவருடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றால் அரசு விவசாய கல்லூரிகள் இந்த பகுதியிலே அமைக்கப்பட வேண்டும் என்கிற அவருடைய கோரிக்கையில் ஒன்றாக இருக்கிறது. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது செய்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கை அவருடைய இருக்கிறது. அதே போன்று கடலூர் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே அகழிய ரத்தம் கிராமத்திலே தடுப்பணை அமைத்தல வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் நீர் வளத்தை பெருக்குவதற்கு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் அதாவது மழைநீர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே அது பேசப்பட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஆட்சியில் குடிமராமத்து திட்டம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்ட பல்லவர்கள் விஜயநகர பேரரசு இப்படி பல்வேறு மன்னர்களை கடந்து அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் இந்த உலகம் மேம்பட வேண்டும் என்றால் விவசாயம் செழித்து வழங்க வேண்டும். அப்படி செழித்து அந்த விவசாயம் விளைகிற போது ஒவ்வொருவருக்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் பசுமை புரட்சியை காண முடியும் என்பதற்காக குடிமராமத்து 40,000க்கும் மேற்பட்ட ஏரிகளை ஆறுகளை தூர்வாரினார்கள். ஒட்டுமொத்தமாக 1,31,1,000 சதுரடி பரப்பளவிலே மிகப்பெரிய அளவில் பறந்து கிடக்கிற இந்த பூமியிலே செழுமையை உருவாக்க வேண்டும் என்கிற பல்வேறு திட்டங்களை அவர்கள் முனைப்போடு கொண்டு வந்தார்கள்.
தம்மியம்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பது கடலூர் மக்களுடைய நீண்டகால கோரிக்கையில் ஒன்றாக இருக்கிறது. திமுக அரசு 520 வாக்குறுதிகளும் செய்யவில்லை. அடுத்ததாக வேறு எந்த வாக்குறுதிகளையும் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நெல்லிக்குப்பம் தனியார் சர்க்கரை ஆலையுடைய கழிவுநீர் கடிதமாற்றில் கலந்து நிலத்தடி நீர் மாசுபடுவதை ஒருபோதும் அவர் விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட அந்த மாற்றத்தை குறிப்பாக தனி கால்வாய் அமைத்து ஆற்று நீர் மாசுபடுவதை தடுக்கவும் சிறப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு புரட்சி தமிழரை எதிர்பார்த்து இந்த மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். 2021 ஆண்டு முன்மொழியப்பட்ட மினி டைட்டில் பார்க் திமுக அரசு வெறும் வெற்று வாய்ச்சாவடால் அறிவிப்பாக மட்டுமே இருக்கிறது. கடலூர் மாவட்டத்திலே அதை அமைக்க வேண்டும், அப்போது புரட்சி தமிழருடைய ஆட்சி மலரும் போது அது கண்டிப்பாக நிறைவேறும் என்கிற அந்த உத்தரவாதத்தோடு அவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். கடலூர் கஸ்டம் சாலையில் அகலப்படுத்தி மேம்படுத்த வேண்டும் என்கிற மற்றொரு கோரிக்கையை பொதுமக்களிடமிருந்து வைக்கப்படுகிறது. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அந்த மக்கள் இந்த எழுச்சியான உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடலூருடைய நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய கொண்டங்கி ஏரி அருகே கடலூர் மாநகராட்சியுடைய குப்பை கிடங்கு கடலூரினுடைய மக்களுடைய பலத்த எதிர்பார்ப்பு மீறி அமைக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் திமுக அரசு என்ற கோரிக்கையை புரட்சி தமிழர் எப்படியாவது இதனை தடுத்து நிறுத்துவார் என்கிற எதிர்பார்ப்பு இந்த ஆளுகிற அரசுக்கு மக்கள் மீது நம்பிக்கையற்ற ஒரு அரசாக செயல்படுகிறது என்பதற்கு இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதனை கைவிட வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்களிடம் இருக்கிறது. கடலூர் சட்டமன்ற தேர்தலில் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அரசால் நிறைவேற்றப்படாத திமுக அரசால் நிறைவேற்றப்படாத பல திட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே கடலூருடைய மைய பகுதியிலே புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் அருகே புதிய நவீன பேருந்து நிலையம் கட்ட 18.50 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடியா திமுக அரசு ஆட்சியில் அமர்ந்தது. இங்கே கடலூர் மாவட்டத்திலே அந்த துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார். கடலூர் மாவட்டத்திற்கு திமுக அமைச்சர் ஒருவரும் இருக்கிறார். கடலூர் மாநகர மக்களுடைய மக்கள் அனைத்து பொதுநல இயக்கங்கள் பலத்த எதிர்ப்பையும் மீறி அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு இடமாற்றம் செய்து கடலூர் மாநகர மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விரோத செயல்களை செய்து வருவதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த மக்கள் முன்வைக்கிறார்கள். கஸ்டம்ஸ் இணைப்புச்சாலை மேல்மாட்டம் பாக்கம் என்கிற கந்தோர் கோட்டை 2வது வழித்திட்டம் 15 கிலோமீட்டர் தூரம் விரிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. விடியா திமுக அரசால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. கஸ்டம்ஸ் இணைப்புச்சாலை அதாவது மேல்மட்டம் பாக்கம் கண்டரக்கோட்டை 2வது வழித்திட்டம் 15 கிலோமீட்டர் தூரம் அந்த திட்டத்தை இந்த அரசு விரிவுபடுத்தாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களுடைய இந்த வளர்ச்சியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. தடுத்து நிறுத்துவது போல அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. அதனை அவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களுடைய எதிர்பார்ப்பு கடலூர் மக்களுக்கு இருக்கிறது. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எந்த திட்டமும் இங்கு இல்லை. அதோடு விவசாயிகள் நலன் சார்ந்து எந்த பெரிய திட்டங்களையும் இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அந்த மக்களுக்கு இருக்கிறது. அதனால் நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய காவலனாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி வருகிறது தான் இந்த திட்டங்களை எல்லாம் அவர் நமக்கு செய்து கொடுப்பார் என்கிற அந்த நிலையோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய வருகையை எதிர்நோக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு புரிந்திருக்கிறார்கள். உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது மக்கள் மத்தியிலே உரையாற்றவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியிலே திரண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு ஏராளமான விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் தான் தற்போது பேசவிருக்கிறார். தரைக்காத்த காளியம்மன் கோவில். இது கடலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் எழுச்சியான ஒரு வரவேற்பினை அளிப்பதற்காக குவிந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தேங்கி நிற்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அந்த வாகனம் தவழ்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது வருகை கொண்டிருக்கிறார்கள். இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விவசாயம் சார்ந்த இந்த விவசாய பூமியிலே விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய குடிமராமத்து நாயகனாக இருக்கக்கூடிய ஏழைகளுடைய
பாதுகாவலராக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கரைக்காத்த காளியம்மன் கோவில் அருகே கடலூர் சட்டமன்ற தொகுதியிலே சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே வாகனம் தவழ்ந்து வந்திருந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்களும், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த மைய பகுதியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு கருப்பு, சிவப்பு, அதே போன்று வெள்ளை நிறத்திலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியினுடைய நிறத்தை பிரதிபலிக்கும் விதமாக கலர் வண்ண பலூன்களை பறக்க விட்டும் வகை கையிலே குடிமராமத்து நாயகரே வருகை, எங்கள் ஏழையினுடைய பாதுகாவலரே வருகை, விவசாயிகளுடைய பாதுகாவலரே வருகை, வருங்கால முதல்வரே வருகை என்று பதாதைகளை ஏந்தி அந்த மக்கள் எழுச்சியோடு இந்த பகுதியிலே வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடலூர் மாவட்டமே குலுங்குகிற விதமாக இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக உற்சாகமாக எழுச்சியோடு அவர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இந்த மண்ணிற்கு தேவையான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். அந்த பகுதியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் 2026 ஆண்டு அரியணையில் ஏற வேண்டும். அப்படி ஏறுகிற போதுதான் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவடையும் என்பதை அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஆளுகிற அரசு இந்த புதிய பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டிருக்கிறது. அது கடலூர் மைய பகுதியிலே அமைக்க வேண்டும். கடலூர் எல்லை பகுதியிலே அதை அமைக்க வேண்டும். கடலூர் மைய பகுதியிலே அமைக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அப்படி அமைத்தால் மட்டுமே அந்த கடலூர் மக்களுக்கான வாழ்வாதாரம், கடலூர் இளைஞர்களுக்கான கல்வி வளர்ச்சி, அங்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நிறைவடையும். அப்படி எனவே மாவட்டத்தில் எழுச்சியான ஒரு வரவேற்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பேராக அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசு விவசாய கடலூர் தென்பண்ணையாற்றின் குறுக்கே அந்த அழகிய நத்தம் கிராமத்திலே தடுப்பணை அமைக்கப்பட வேண்டும் என்கிற வைத்திருக்கிறார்கள். அவரையும் வைக்கவிருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மக்களுடைய பல்வேறு எதிர்பார்ப்புகளை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஆட்சி அமைகிறது மிகப்பெரிய அளவிலே நிறைவேற்றப்படும். மேலதாரங்களோடு இங்கே குழுமியிருக்கக்கூடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு உற்சாக வரவேற்பை காண முடிகிறது. மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவிர்த்து மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி.